இருக்கும். அவங்க அப்பா சொன்னார், நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமாம். ஒரே வாத்தியார் தானே? ஒரே ஸ்கூல் தானே? அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்கிற, நீ 15 மார்க் எடுக்கிற? அப்பா வேற இல்லை, உங்க அப்பா அறிவாளி. அப்பா நீ வந்து சேர்ந்துருக்கு ஜனியம் பிடிச்சித்தனமா, அப்படித்தான் இருக்கும். இதே போல அவங்க அப்பா கடைக்கு அனுப்பினார் சார். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடுவோம் இருக்கா, வேமா கறி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி. அவன் வேமா போனா கடையில் போய் 1 கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா. அவருக்கு ஏன்னா 1 கிலோ அஜித் கறி தலைக்கறின்றத சுருக்குமா அஜித் கறி அந்த ஆள் உயிரை விட்டேன். நான் 20 வருஷமா அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ஒருத்தன் கூட இப்படி கேட்டா காணா அப்படின்னு எப்படியெல்லாம் யோசிப்பேன் தெரியல. அவங்க அம்மா வச்சு விட்டாங்க, கொடை வாங்கிட்டு வாடா மழை காலமா இருக்கு அப்படின்னு. வேமா கடை போனா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க, என்ன விலை சொல்றாரு கடைக்கார, அதில் நீ பாதியை கேளு தெளிவா போனேன். கடைக்காரன் இந்த கொடை எவ்வளோ அப்படின்னு? 80 ரூபா. 40 ரூபா வருமா அப்படின்னா? வராது. சரி உனக்கு வேணா எனக்கு 60 ரூபான்னு வச்சுக்க, அப்போ 30 ரூபான்னு வருமா அப்படின்னு? ஃபைனலாக முடிப்பீங்க 40 ரூபா, அப்போ 20 ரூபான்னு வருமா அப்படின்னு? ஓய்ஸியா எடுத்துக்க, அப்போ 2 கொடுங்க அப்படின்னு இருக்கான். என்ன